இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கழுதை மேலே ஏறி ஊர்வலமாய் வரும் பொழுது ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி திரளான கூட்டம் ஆர்ப்பரித்தது. அவர் கழுதையின் மீது ஏறி வந்த அந்த நாட்கள் ஒரு பண்டிகை நாட்களாக இருக்கிறபடினால உலகத்தின் எல்லா மூலையில் இருந்த யூதர்கள் எல்லாரும் அங்கே வருஷத்துக்கு ஒரு முறை நிச்சயமாய் வந்து மிக முக்கியமான பண்டிகையாகிய பஸ்காவை கொண்டாடுகிற ஒரு காலமாக இருக்கிறபடினால 10 பேரில் ஒருத்தர் தான் அந்த ஊரில் இருக்கிறவனா இருப்பான். 9 பேர் வெளியூர்லேருந்து வந்திருப்பான். அவங்களுக்கு இயேசு பற்றியெல்லாம் தெரியாது. ஏன்னா இப்போ மாதிரி டிவி, மீடியா, இன்டர்நெட்டு, அப்புறம் வாட்ஸ்அப்பு, சொல்லுங்கள், தெரியாது அவங்களுக்கு வாட்ஸ்அப்பு. பாரு, யாருக்கு வாட்ஸ்அப்பே தெரியல பாரு. வாட்ஸ்அப்பு, அப்புறம் ஃபேஸ்புக்கு, அவ்வளோதான் பார்ப்பீங்களா? இன்ஸ்டாகிராம், ட்விட்டரு, டிக்டாக்கு, அதெல்லாம் இருக்கிறீங்களா? பண்ணுறீங்களா டிக்டாக்லாம்? நீங்களா? சரி, ஓகே. அதான் அடுத்த செகண்டு நியூஸ் வெளியே வந்துடும். அதெல்லாம் இப்போ எதுவும் கிடையாது இல்லையா? இயேசுவை பிரபலப்படுத்த யாருமே கிடையாது. ஆமாம், உலகத்தில் இருந்து எல்லா மூலையிலிருந்து வந்த அந்த நாட்களில் 10 ஒருத்தர் தான் அந்த ஊருக்காரு. அந்த ஊருக்காருக்கு எல்லாருக்கும் இயேசு தெரிஞ்சிருக்குதா? தெரியாது. ஒருவேளை தெரிஞ்சிருந்தாலும் அவர் தான் மேசியா என்றும் அவர் தான் இஸ்ரவேலின் ராஜா என்று தெரிந்திருக்கு, அதுவும் தெரியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இயேசு கிறிஸ்து கழுதையின் மீது ஏறி அவர் ஊர்வலமாய் வருகிறார். அதை பற்றி தான் இன்னைக்கு தியானிக்க போகிறோம் இல்லையா? பிறந்த நாள் கூட்டத்துக்கு வந்துட்டு கல்யாணத்தை பற்றி பேசினா எப்படி இருக்கும்? எப்படி கணவனும் மணியும் இணைந்து வாழ்கிறது இல்லையா? சம்பந்தம் இல்லாமல் பேச முடியுது இல்லையா? இன்றைய நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேம் நகர் வீதியிலே அவர் ஊர்வலமாய் கழுதின் மீது வந்ததை கொண்டாடுகிற ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. ஆனால் அதை குறித்து அதிலிருந்து நமக்கான இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற செய்தி என்ன என்று நாம் பார்க்க போகிறோம். இந்த கழுதையின் மீது ஏறி வந்த அந்த நிகழ்வு எதாச்சையாய் திடீரென்று தேவன் ஆசைப்பட்டு, சரி இன்னைக்கு ஒரு நாள் கழுது மேலே ஏறி ஊர்வலமாக போயிடலாம், ஜன கூட்டமாக இருக்குது அப்படி நினைச்சு வந்த காரியம் இல்லை. பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக இவர் கழுதை மீது ஏறி வருவர் என்ற ஒரு தீர்க்க தரிசன நிறைவேறுதலாக இருக்கிறது. தீர்க்க தரிசன நிறைவேறுதலாக இருக்கு. அந்த வசனத்தை வாசிக்கலாம். மத்திய 7க்கு எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் 21ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சொல்லுங்க, உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி. ரொம்ப அந்த பதம் ரொம்ப முக்கியம். உரைக்கப்பட்டது. சொல்லுங்க, எனக்காக வேதத்தில் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி ஒரு நாள் ஒன்று இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த நாளை இயேசு கண்டுபிடித்தார். ஹலோ, அதுதான் முக்கியமானது. தேவன் நமக்கு சொல்லி இருக்கிற வாக்கு தத்துவங்களும் தீர்க்க தரிசனங்களும் எந்த நாளில நிறைவேறு போகிறது, அது எந்த நாள் என்று அந்த வார்த்தையை நம்புகிற நாம் மிக கவனமா எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும் இல்லையா? இயேசு இதுல மிக தெளிவா இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சொல்லப்பட்ட இந்த தீர்க்க தரிசனம் என்றைக்கு நிறைவேறணும்? அது சரியான நேரமா இருக்கணும் இல்லையா? 3.5 ஆண்டுல அவர் எப்போனா கழுதை மேல ஏறி வந்திருக்கலாம். தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு இல்ல, அவர் நேரம் குறித்திருக்கிறார் கரெக்டா. இந்த பஸ்கா பண்டிகைக்கு முன்பாக உலகத்தின் பல முனைகளில் இருந்து வருகிற யூதர்கள் மத்தியில் நான் யூதருடைய ராஜா என்பதை ராஜாவாக நான் வளர்ந்து காட்ட வேண்டும் என்று அந்த நாளையும் அந்த நாழிகையும் அந்த நிமிடத்தையும் நொடியும் என் தேவனாகி இயேசு கிறிஸ்து நன்றாய் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கடவுளுடைய வார்த்தையை விசுவாசிக்கிற நாம் அது எந்த நாளில் நிறைவேற போகிறது என்று காத்து எதிர்பார்த்து அது குறித்த நேரத்தில் நாம அதை கவனமாய் அதை அனுபவிக்கணும், பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த நாளை தவறவிட்டால்
அவர் இயேசு மேல கழுதை மேல வர முடியாது. கழுதை மேல அவர் முன்குறித்திருக்கிறார். இது எங்க குறிக்கப்பட்டிருக்கிறது? பழைய ஏற்பாட்டில். இது பழைய ஏற்பாட்டில் குறிக்கப்பட்டது தான் இங்க மத்திய சுவிசேஷத்தில் சொல்லப்படுகிறது. சகரியா புத்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கலாம். இது சகரியா தீர்க்கதரிசி மூலமா சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். சியோன் குமாரத்தியே, சியோன் குமாரத்தியே, மிகவும் களிகூரு, மிகவும் களிகூரு. எருசலேம் குமாரத்தியே, எருசலேம் குமாரத்தியே, கெம்பீரு. இதோ இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும், அவர் நீதி உள்ளவரும், ரட்சிக்கிறவரும், தாழ்மை உள்ளவரும், கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு தீர்க்க தரிசன வசனங்களை எவ்வளவு கவனமாய் அறிந்திருக்கிறார். எவ்வளவு கவனமா? சுருக்கமா சொன்னா, தன்னை பற்றி வேதத்தில் என்ன எழுதியிருக்கிறது என்பதை மிக துல்லியமாய் தெளிவாய் அறிந்திருந்தார். ஹலோ, நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களை பற்றிய தலையெழுத்துன்னு சொல்றேன்ல இந்த உலகத்துல எல்லாம் சொல்றாங்க, தலையெழுத்துப்பா, இது உன்னுடைய ஜாதகம்ப்பா, உனக்கு இந்த தோஷம் இருக்குப்பா, உனக்கு இப்படிதான் நடக்கப்பான்னு சொல்லி உலகத்துல சில மனிதர்கள் சில காரியங்களை கணித்து ஒன்று பிறப்பின் நாளையை குறித்து பலவிதமான காரியங்களை வைத்து அவர்கள் ஒரு கணித்து என்ன சொல்றாங்க, உங்களுக்கு ஒரு ஜாதகத்தை எழுதி இந்த ஜாதகக்கார் இப்படித்தான் இருப்பார் என்று அதை இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் நம்புறாங்களே, அது மனிதன் எழுதிய ஜாதகம். அதை நம்புறவங்களுக்கு அப்படி நடக்குது. ஆனால் தேவன் உங்கள் தலை எழுத்தை இந்த வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால என்னுடைய தலை எழுத்து என்ன, நான் எப்படி வாழ வேண்டுமே என் தேவன் விரும்புகிறார் என்பதை இயேசு ஆதி முதல் அந்த வரையில தன் இந்த உலகத்துல உயிர் விடும் வரையில அவர் எல்லாவற்றையும் அறிந்து அந்த நேரத்தில் நிமிடத்துக்கு நிமிடத்தம் புரிந்து அதை செயல்படுத்தி கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. நான் யார் என்றும் இதற்காய் வந்தும் நான் செய்ய வேண்டியது என்ன, நான் செய்து முடிக்க வேண்டியது என்ன, எல்லாவற்றையும் அறிந்து கர்த்தர் அவருக்கு கொடுத்த அந்த வாழ்க்கையை நிறைவு செய்தார். ஹல்லேலூயா. அதே போல கர்த்தர் இந்த உலகத்துக்கு ஏதோ நான் பிறந்துட்டேன், எங்க அப்பா அம்மா என்ன ஏதோ பெத்து போட்டுட்டாங்க, இந்த கஷ்டப்படுற குடும்பத்துல வந்துட்டேன்னு, அங்க பாரு அவங்க அப்பா எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கிறாரு, அவங்க பாரு அவங்க எவ்வளவு படிக்க வச்சிருக்காங்க, இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி எதையும் சொல்லி கொண்டு இருக்கிறோம். உங்களுடைய பிதா மெய்யான பிதா. ஹல்லேலூயா. உங்கள் பரம பிதாவாகிய தேவன் உங்கள் சரித்திரத்தை இந்த வேதத்தில் எழுதியிருக்கிறார். இந்த உலகத்தின் அப்பா அம்மா உங்களை கைவிட்டு இருக்கலாம், சூழ்நிலைகளை கைவிட்டு இருக்கலாம், நம்பின மனிதர்கள் கைவிட்டு இருக்கலாம், ஆனால் உங்கள் தலை எழுத்து இந்த வேத புத்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. இயேசுவை போல நன்றாய் வேதத்தை படிங்க. இயேசுக்கு வேதம் முழுவதும் நன்றாய் தெரியும். ஹல்லேலூயா. எங்க அவரை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது இல்லையா? நீங்களும் என்னை பத்தி எங்க சொல்லப்பட்டு இருக்கிறது? இதுல நான் யாரு? நான் தாவீதா, மோசேயா, தானியேலா, பவுலா, பேதுருவா, இல்ல நான் இயேசுவா? உங்களை பற்றி முழுமையாய் புரிந்து கொள்ள இந்த வேதத்தை படியுங்கள். வேதத்தில் படிக்கும்போது தேவன் நமக்கான தீர்க்க தரிசன வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களை நமக்காக எழுதி கொடுத்திருக்கார். நமக்காக அதில் தான் நம்முடைய சரித்திரம் அடங்கி இருக்கிறது இல்லையா? நீ எப்படி வாழணும், நீ எப்படி பேசணும், உடைய சமாதானம் எப்படிப்பட்டது, உடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது, உடைய நித்தியம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து இந்த வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறபடினாலே நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போகிறதுன்னு போய் யாருக்கிட்டையும் கேட்காதீங்க. ஒருவேளை நான் அதிகமாக படிக்கல, வாழ்க்கை இவ்வளவுதான் இட போட்டுறாதீங்க, எனக்கு அழகு இல்லை, எனக்கு இவ்வளவுதான் இட போட்டுறாதீங்க, எனக்கு அந்தஸ்து இல்லை, படிப்பு இல்லை, பணம் இல்லை, அதனால இவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கை, நீங்களா ஒரு இடை போட்டுக் கொள்ளாதீங்க. ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு வாழ்க்கை எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை விசுவாசித்து அதை நம்பி எதிர்பார்த்து காத்திருங்கள். அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறும் ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்தை கண்டுபிடிக்கிற வேலை உங்க வேலை. ஹல்லேலூயா. அதுதான் எனக்கு காட்ட போகிற ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்திலிருந்து 15 வரைக்கும் வாசிக்க கேட்போம்.
மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோல்களை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்திலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா சோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லாமலும், சீயோன் குமாரத்தியே, பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். கவனிக்கணும், தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஒரு வசனத்தை வாசித்தோம். இந்த வசனத்துக்கு இன்னும் வேறு விரிவா அந்த வசனத்தை பத்தி சொல்லுகிறது. எழுதி இருக்கிற பிரகாரமாக அவர் ஒரு கழுதையை குட்டியை, அந்த வசனம் மட்டும் வாசிங்க. எழுதி இருக்கிற அல்லாமலும், சீயோன் குமாரத்தியே, பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டி மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக, தீர்க்க தரிசனமா எழுதப்பட்ட அந்த வசனத்தின் அடிப்படையில் எழுதி இருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். தீர்க்க தரிசன வார்த்தைகள் எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த வார்த்தையோடு இயேசு எவ்வளவு இசைந்து போகிறார், அதை புரிந்து கொண்டு செயல்படுகிறார். இயேசு சுகம் தருவார்ல சுகம் தந்து விட்டார்னு விசுவாசத்தில் எழுந்து நடக்க நீங்க முயற்சி பண்ணணும். விசுவாச செயல் அந்த வார்த்தையோடு இணைந்து போகிறது. அப்பதான் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும். இந்த இயேசு பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்கிறாங்க. சொல்லப்பட்டது தானா யாரோ கழுதை கொண்டு வந்து விடுவாங்க, நம்ம ஏறி போலன்னு இல்லை. கரெக்டா புரிந்து கொண்டு அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு தான் என்ன செய்ய வேண்டும், இதுல என்னுடைய பங்கு என்ன? ஹலோ, கர்த்தர் சொன்னா மட்டும் போதாது, அதற்கான என்னுடைய பங்கு என்ன, நான் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை அதோடு வசனத்தோடு இசைந்து போகும்போது தான் தீர்க்க தரிசனம் முழுமை பெற்று நிறைவேறுகிறது. புரிஞ்சுச்சா? எழுதி இருக்கிறது பிரகாரமாக கழுதை குட்டியை கண்டு என்ன எழுதியிருக்கிற அப்படி பார்த்தா தீர்க்க தரிசனம் ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் எழுதியிருக்கிற பிரகாரமாக தன் வாழ்க்கையை என் தேவன் இயேசு அமைத்து கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. இரண்டும் தேவனுடைய சித்தம், நோக்கம், வாக்கு தத்தங்கள் எல்லாம் சேர்ந்து அதோட இசைந்து இதுதான் என் வாழ்க்கை, நான் இப்படிதான் நடக்க வேண்டும், இப்படிதான் பேச வேண்டும், அதோடு இணைத்து நம்ம வாழும்போது தீர்க்க தரிசனங்கள் சரியாய் நிறைவேறுகிறது. உங்கள் வாழ்க்கையிலும் எத்தனையோ வசனங்களை படிக்கிறீங்க, எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் படிக்கிறீங்க. அநேக நேரங்களில் கர்த்தர் எனக்கு இது பேசினாருன்னு நம்புறீங்க, ஆனா அதோட எத்தனை முறை இசைந்து போறீங்க இல்லையா? இது எல்லாம் இயேசுக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா? இயேசுவுக்கு அவர் ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பாக இதெல்லாம் அவருக்கு தெரியும் இல்லையா? 30 வயது வரையில் அவர் என்ன பண்ணி கொண்டு இருந்தார், அதை பத்தி பைபிள் எதுவும் பெருசா போடல. நான் நினைக்கிறேன் அந்த வேதத்து முழுவதுமா என்னை பற்றி எங்கெல்லாம் எழுதப்பட்டு இருக்கிறது, என்னெல்லாம் சொல்லியிருக்கிறது, நான் செய்ய வேண்டியது என்னன்னா வாழ்க்கையை முழு சரித்திரத்தை படித்து நல்லா கரைச்சி குடிச்சுட்டு தான் என்ன எழுதப்பட்டிருக்கு அதன்படி செயல்பட ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. ஊழியத்துக்கு 3.5 ஆண்டுகளுடைய நிறைவில் இது சரியான நேரத்தில் எழுதியிருக்கிற வண்ணமாக அந்த கழுதையை கண்டுபிடித்து கொண்டு அது மேலே ஏறி ஒரு ஊர்வலமா சென்றார். கவனிக்கணும், தெய்வ வார்த்தையை நிறைவேற்றுவதிலே, தீர்க்க தரிசனம் நமக்குள் நிறைவேறுவதிலே நாமும் கடவுளுடைய வார்த்தையும் எவ்வளவு இசைந்து போக வேண்டியதா இருக்கிறது. என்னை பற்றி சொல்லப்பட்ட வார்த்தைக்கு இசைந்து நடக்க வேண்டியது எவ்வளவு அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாங்க, ஆண்டவர் வாக்குத்தத்தம் இருக்குதான், சொல்லிதான் இருக்குது, பைபிள்ல சொல்லிதான் இருக்குது. தீர்க்க தரிசனம் கூட சொல்லிட்டாங்க. அந்த நாளுக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தை புரிந்து கொண்டார். அந்த நாள் இந்த நாள் தான், அந்த நாள் இந்த நாள் தான் என்று எதிர்பார்த்து இருந்த நாள் இந்த நாள் தான். இப்ப நான் மௌனமா இருக்கக்கூடாது என்று அதை செயல்படுத்துகிறார். 2 பேரை அனுப்பி அந்த கழுதை பிடித்து கொண்டு வாங்கன்னு பிடித்து கொண்டு வந்து கழுதை மேலே ஏறி அமர்ந்து ஊர்வலமாய் போகிறார். அந்த வார்த்தையும் நம்முடைய வாழ்க்கையும் இணைந்து போகும் பொழுது அவருடைய எண்ணம் அவருடைய வார்த்தையில தேவனுடைய எண்ணம் அவருடைய வார்த்தையில் இருக்கிறது. நம்முடைய எண்ணமும் நம்முடைய வார்த்தையும் அதோடு இணைந்து போகும்போது நம்ம என்ன செய்கிறோம்னா, இதுதான் என் வாழ்க்கை, இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் பேசணுன்றது நம்முடைய இருதயம் நிறைந்து போய் தானாகவே அந்த நேரத்தை நம்ம புரிந்து செயல்பட ஆரம்பிச்சிடும்.
நம்முடைய சிந்தை முழுவதும் நம்முடைய சித்தத்தாலும் நம்முடைய வார்த்தையால நிறைந்து இருக்கும் போது அது இயேசுவுக்கு எளிதா இருக்கிறது. அது எளிதாக கண்டுபிடிக்க முடிகிறது. சரியான நேரம் இதுதான் அவரால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தரோடு இசைந்திருந்தால், இணைந்திருந்தால், வார்த்தையோடு நெருங்கி இருந்தால், புரிந்திருந்தால் உங்க நேரத்தை எளிதாய் கண்டுபிடிக்க முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் நியமித்த நாளை நீ கைவிட்டு விட்டால் மீண்டும் அந்த ஒரு நாள் வராது. நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த நாளை நீ பெற்றுக்கொள்ளாவிட்டால், அந்த குறிக்கப்பட்ட நாளை இழந்து விட்டா மீண்டும் ஒரு குருத்தோலை ஞாயிறு வர போகிறது இல்லை. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய இசைந்து நீங்கள் காத்து, ஆண்டவர் எனக்கான நாள் இது, என் வாழ்க்கையில் நிறைவேற போகிற எந்த நாள் என்பதை நீங்க எதிர்பார்த்து இருக்கும்போது அந்த நாள் உங்களுக்கு புரியும். ஹல்லேலூயா. கர்த்தர் அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற ரெடியா இருக்கிறாரு. நீங்க இசைந்து கொடுக்க ரெடியா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்களோடு உங்கள் மனமும் எண்ணமும் செயலும் இணைந்து கொடுக்க நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. ஆயத்தமா இருந்தா எதிர்பார்த்து கொண்டு இருப்பீங்க அந்த நாள் நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும். அந்த நாள் வாழ்க்கையில நிறைவேறும். 3 காரியத்தை எடுத்துன்னு வந்து அன்னைக்கு பேசுவதற்கு. ஒன்று, அது ஒரு தீர்க்க தரிசன நிறைவேறுதல். இன்னொன்று, இந்த இதுல முக்கியமான ஒரு இடம்பெடுகிற வார்த்தை ஓசன்னா. இல்லையா? குருத்தோலை ஞாயிறுன்னு ஓசனை வார்த்தை இல்லாம ஒன்றும் இல்லை. யாராவது ஒரு புது பாட்டுல பாடுவாங்களா? பாடுன்னு தான் பாடுறோமே. இந்த இயேசுராஜா முன்னே செல்கிறாரை விட்ட வேற பாடல் இல்லை. அதை விட்டா யோசனையில் பெரியவரே, ஓசன்னா ஓசன்னா, வேற பாட்டே இல்லையா? நல்ல நேரத்தில் வர சகோதரி ஓசன்னா பாடுவோம், இயேசுவின் தாசர். அந்த பாட்டு பாடுறது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஹல்லேலூயா. அந்த நாளை நம்ம கொண்டாடுகிறோம். அந்த நாளினுடைய முக்கியத்துவத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கிறோம். அதில் எனக்கு என்ன சத்தியத்தை தேவன் வைத்திருக்கிறாரு, அதை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். ஓசன்னா என்பதுன்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னா, இப்போ என்னை ரட்சியம், இப்போ என்னை காப்பாத்துங்க, இப்போ என்னை விடுவீங்க, இப்போ என்னை மீட்டு கொள்ளுங்க அப்படின்னு பொருள் தரக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கிறது. இப்போ என்னை ரட்சிங்க, இப்போ என்னை காப்பாத்துங்க என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 11ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரின் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். குருத்தோலை பிடித்துக்கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா சோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். கவனிக்கணும், இஸ்ரவேலின் ராஜா தாவீதின் ராஜ்யம். அப்போ இவங்க எதிர்பார்த்து இருந்தாங்க, தாவீதின் குமாரனாகிய தாவீதை போல ஒரு ராஜா எங்களை மீட்டெடுப்பார் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் காத்திருந்தார்கள். இஸ்ரவேலின் ராஜா எங்களுக்கு வருவார் என்று காத்திருந்தார்கள். இவர் ராஜா என்று அறிமுகப்படுத்த வேண்டிய ஒரு சூழல், தான் இஸ்ரவேலின் ராஜா என்று வெளிப்படுத்த வேண்டிய ஒரு சூழல். தனியான ராஜான்னு சொல்ல முடியாது, ஆனா அதற்கான ஒரு நேரம் வரணும். அதற்கான அநேக ஜனங்கள் மத்தியிலே பிரகடனப்படுத்தணும். ராஜான்னு சொல்லும் போதுதான், இப்படி சொல்லி பிரகடனப்படுத்தும் போதுதான் இங்க இதற்கு எதிராக இருக்கிறவர்கள் இவருக்கு சதி செய்து இவரை கொலை செய்வதற்கு திட்டங்கள் தீட்டுவாங்க. அதுக்கான ஒரு காரியமும் இது இருக்குது. தன்னை பிரகடனம் ராஜான்னு சொல்லிக்கிறானே அப்படின்னு சொல்லி, ராஜா அன்னைக்கு ரோமர்கள் தான் ராஜா, மற்றவங்கள ராஜாலாம் சொல்ல முடியாது. அதன் மத்தியில ஊர்வலமா போய் இவர் ராஜான்னு சொல்லிட்டு போனா பல விதமான பிரச்சனை உண்டாகும். தன்னை மரணத்துக்கு ஆயத்தப்படுத்த விதமாகவும் கர்த்தர் இப்படியான காரியங்களை அவர் செயல்படுத்துகிற பார்க்க முடியுது. ஒரு பக்கம் தீர்க்க தரிசன நிறைவேறுதல், இன்னொரு தான் மறிக்கும்படி என ஆயத்தப்படுத்தும்படியான காரியங்களை அங்கே ஒரு சூழலை உண்டாக்கத்தக்கதான ஒரு காரியத்தை அவர் செயல்படுத்துகிறது பார்க்க முடிகிறது. இங்க சொல்லுகிறாங்க, இஸ்ரவேலின் ராஜாவே ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர், ஓசன்னா என்று சொல்லுகிறார்கள். இந்த 10ல் ஒருத்தன் இயேசுவை தெரிஞ்சு கொண்டவன், இயேசுவை புரிஞ்சு கொண்டவனா இருக்கலாம். அதுல 10ல் ஒருத்தனும் எல்லாரும் தெரிஞ்சுக்கலாடா, அந்த ஊருக்காரங்க தெரியாது.
ஆனா இவர் கழுதை குட்டியின் மேல் ஏறி வரும் பொழுது ஓசன்னா ஓசன்னா என்று ஆர்ப்பரித்து என்ன பண்ணாங்க, ஒரே ஆர்ப்பரித்து ஒரு கழுதை மேல இவர் போகிறார். கழுதை மேல போய் கொண்டு இருக்கிறார். வெளிநாடுகளில் இருந்து வந்த யூதர்களும் அங்க நிறைய கூட்டமா இருக்கிறாங்க. இப்படி ஆர்ப்பரித்த ஊர்வலமா போகும்போது எல்லாரும் அங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் கேட்கிறாங்க, என்ன இது ஒரு கூச்சல் இருக்குன்னா, இஸ்ரவேலின் ராஜா வந்து இருக்கிறாரா? இஸ்ரவேலின் வேதத்துல சொல்லப்பட்ட அந்த ராஜா இப்ப வந்து இருக்கிறாரா? அவர் கழுதை மேல ஊர மேல போறாரான்னு சொல்லி இந்த செய்தி ஒரு கொஞ்ச நேரத்துல அப்படியே அந்த கூட்டத்துல பரவுது. அவரை பார்க்க எல்லாம் விழுந்தடிச்சுட்டு வந்து பாக்குறாங்க. அவங்க எல்லாம் கத்துறாங்க, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா இப்படி கத்தும் பொழுது யூதா ராஜான்னு அவங்களுக்கு ஒண்ணும் புரியல. யூதா ராஜாவை உடனே எல்லாம் இளமுக்கு ஆர்ப்பரிக்கிறாங்க. ஒரு சத்தம், ஓசன்னா ஓசன்னான்னு சொல்லி யூதா ராஜா வந்துட்டார். அவங்களுக்கு ஒன்றும் புரியாது. அங்கேருந்து வந்துட்டாங்க. இவர் என்ன பண்ணா ஏது பண்ணா தெரியாது. எல்லாம் ராஜா ராஜானோன்னு இவங்களும் ராஜான்னு சொல்லி ஓசனாண்டு பெரிய ஒரு கூட்டம் அங்க இயேசுவை வரவேற்க கூடதா இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர் போய்கொண்டு இருக்கிறாரு. இங்க சொல்றாரு வசனத்துல, யோவான் 12ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை அதுல வாசிக்கலாம். அப்பொழுது பரிசேயர் ஒருவரையொருவர் நோக்கி, நீங்கள் செய்கிறதெல்லாம் வீண் என்று அறிகிறதில்லையா? இதோ உலகமே அவனுக்கு பின் சென்று போயிற்றே என்றார்கள். ஒரு வார்த்தையை அங்க இதுக்குதான் பயன்படுத்துறாங்க. இந்த ஊர்வலத்துல வந்த மக்கள் அன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு அன்றைக்கு எருசலேம் நகரத்தில் இருந்த மக்கள் கூட்டம் மட்டும் கிட்டத்தட்ட 27 லட்சம் ஜனங்கள் அந்த சின்ன நகரத்துக்குள்ள ஒருத்தனை இடிச்சுட்டு தான் நடக்கணும். ஊர்ல எங்க இருக்கிறவங்களாம் வந்து அங்க வந்தா என்ன ஆகுது? அப்படிப்பட்ட அப்படியே நெருக்கமான ஒரு அந்த நாட்கள். அதுல ஒரு கூட்டம் அவர் பின்னாடி போகுது. உலகமே ஒரு பின்னாடி போயிடுச்சுப்பா. என்னப்பா பண்றீங்க நீங்க அப்படின்னு சொல்லி அப்படி எதிரான காரியத்தை சொல்றவங்களாம் இப்படி அவங்க பேசிட்டு இருக்காங்க. நான் சொல்லுகிற காரியம் என்னன்னா, இதுல இருந்து நமக்கான சக்தி என்னன்னா, அந்த கூட்டத்துல பாதி பேருக்கு ஏசுன்னு தெரியாம ஓசனா ஓசனான்னு கத்துறாங்க. ஓசனா எங்களை ரட்சியும், எங்களை விடுவியும், எங்களை மீட்க வந்த ராஜாவே, இதுவரைக்கும் நாங்கள் இந்த ரோம சாம்ராஜ்யத்தின் கீழ் அடிமைகளாக இருக்கிறோம், வரி கொண்டு இருக்கிறோம், எங்களால் சுதந்திரமா செய்ய முடியவில்லை. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இந்த கிறிஸ்துவாகிய இந்த ராஜா நீங்க தான் எங்களை ரட்சியம் சொல்லி ஒருத்தர் கத்தணும்னா எல்லாரும் கத்துறாங்க. எல்லாரையும் ஆண்டவர் ரட்சித்தார. இதுல யார் அவரை புரிந்து கொண்டு உண்மையாக இவர்தான் இஸ்ரவேலின் ராஜா, இவர்தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கிறிஸ்து, இவர்தான் அன்றைக்கு சகரியா புத்தகத்தில் எழுதப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தையின்படியாக இந்த கழுதையின் மீது ஏறி வருகிற இந்த ராஜா இன்று எத்தனை பேர் புரிந்து கொண்டு உண்மையாய் ஓசன்னா சொன்னார்கள். இன்றைக்கும் இந்த ஜெப ஆலயங்களில கூடுகிற கூட்டத்துல அல்லேலூயா அல்லேலூயா பாருங்க, அல்லேலூயா என்னன்னு தெரியாது பாரு பேருக்கு. டக்குன்னு தூங்குறவங்களாம் அல்லேலூயான்னு அது ஒரு 4 கையை தூக்கி அல்லேலூயான்னு கத்தும். அவங்களுக்கு எதுக்கு கத்துறோம், ஏன் கத்தணும், எல்லாத்துக்கும் அல்லேலூயா சொல்றது. அப்ப அவங்களுக்கு அது புரியுது. சொன்னாங்களா 4 பேர் உடனே கையை தூக்கி நானும் அல்லேலூயா, நானும் சர்ச்சுக்கு வந்தேன், நானும் சார் எடுத்துட்டேன், நீ அபிஷேகப்பட்ட நானும் அபிஷேகப்பட்டுட்டேன், எல்லாம் ஓகே. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் உண்மையோடு அவரை தொழுது கொள்ளும். அல்லேலூயா. உண்மையான அவரை புரிந்து கொண்டு இவர் தான் என்னுடைய இரட்சகர், இவர் தான் என் இரட்சகர், இவர் தான் என்னுடைய மீட்பர் என்று புரிந்து கொண்ட யாரெல்லாம் அவர் உண்மையாய் ஓசனா சொன்னார்களோ அவங்க நிச்சயமா ரட்சிக்கப்பட்டு இருப்பாங்க. நிச்சயமா. ஒருவேளை இந்த கூட்டத்தோட ஓசனா போட்ட கூட்டம் பின்னாளில் இயேசு மரித்து உயிர் தெழுந்த பிறகு அவரை குறித்த சத்தியத்தை அவர்கள் கேட்டு பிற்காலங்களிலே நம்ம பார்த்தோமே, அன்னைக்கு நம்ம கூட அல்லேலூயான்னு கத்துனமே, நாம ஓசனான்னு கத்துனமே, அந்த கூட்டத்துல போனார அவர் தானா இயேசு, அவர் தானா மரித்து உயிர் தெழுந்தார், அப்படியா அப்படின்னு சொல்லி ஒருவேளை பின்னாட்களிலே மனம் திரும்பி இந்த சத்தியத்தை கேட்டு ஒருவேளை ரட்சிக்கப்பட்டு இருக்கலாம். ஆனால் அந்த கூட்டத்துல அதை அறிந்து புரிந்து ஓசனா சொன்னவர்கள் கொஞ்சம் பேர் மாத்திரமே. ஹல்லேலூயா. அந்த கொஞ்சம் பேர்ல நாம இருக்குமா? நான் ஒரு உண்மையாய் தோதுகளை வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த தெய்வத்தை நான் உண்மையாய் புரிந்திருக்கிறேன், உண்மையான அவரை நான் ஆராதிக்கிறேன், உண்மையாய் அவரை கற்பணித்திருக்கின்ற இந்த உண்மையாய் இந்த ஓசனா சொல்லி
ஆண்டவரே என்னை ரட்சிங்க. ஆண்டவரே நீதான் எங்க ராஜா, என்னை ஆளுகை செய்கிற ராஜா. ஹல்லேலூயா. என்னை ஆட்கொண்டு வழிநடத்தும் தெய்வம் நீதான் என்று உண்மையா எத்தனை பேர் சொல்றீங்க? அவங்களுக்கு தான் ரட்சிப்பு, அவங்களுக்கு தான் ரட்சிப்பு. இப்ப இந்த ஓசன்னா, இப்பொழுது என்னை ரட்சியா. இப்பொழுது உண்மையாய் உணர்ந்து ஓசனா என்று சொல்லும் பொழுது உண்மையாய் என் தேவன் ரட்சிக்க வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை இருந்தும் என் தேவன் உங்களை ரட்சிக்க வல்லவரா இருக்கிறார். ரட்சிப்பு என்பது உங்களை காப்பாற்றுவது, விடுவிப்பது, விடுதலையாக்குவது, மீட்பது. பலவிதமான அர்த்தம் கொள்ளும் வார்த்தை ரட்சிப்பு. உங்களை ரட்சிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். உண்மையாய் ஆண்டவரே என்னை ரட்சிங்கன்னு சொல்லும்போது இந்த ரட்சகர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். மூன்றாவது காரியம், ஒருவரும் ஒரு காலம் ஏறியிராத கழுதை. கழுதை பார்த்துருக்கிறது ஒரு வித்தியாசமா, ஒரு காலம் ஒருவரும் ஏறியிராத கழுதை. இதை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். சகரியா புத்தகம் 9:9. ஏன் இந்த கழுதையை தேர்ந்தெடுக்கிறாரு அது கொஞ்சம் பார்த்துட்டு அதை அப்படி போல கடகர முடிச்சிடலாம் காலவரில். சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, மிகவும் களிகூறு. எருசலேம் குமாரத்தியே, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, கெம்பீரி. இதோ இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் தாழ்மையுள்ள ராஜா. அதான் முக்கியம். ஹல்லேலூயா. இந்த ராஜா ஒரு தாழ்மையுள்ள ராஜா. ராஜானால ஒரு பெருமை தாங்க. ராஜானால அவங்க நடன உடனே பேச்சுன்னு, ஏன்னா அவங்க தான் அந்த எல்லாமே அவங்க தான், அவங்க ஆர்டர் பண்ணதுதான். அதனால ராஜானால ஒரு கம்பீரமும் பெருமை நிறைந்த பேச்சுக்கள் நிறைந்ததான் இருக்கும் இல்லையா? அப்படித்தானே? அதுல ஒரு கர்வம் கூட இருக்கும். ஆனா இங்க கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ராஜா, தாழ்மையின் ராஜா. ஹல்லேலூயா. ஒரு எளிமையின் ராஜா. இயேசு பார்த்தாருன்னா ராஜா செய்ய முடியும், ராஜான்னு சொல்ல முடியுமா? அவர் உருவத்துல ஏதோ ராஜாக்கான எதனா அடையாளம் இருந்துதா? தலையில கிரீடம் வச்சிருந்தாரா? கத்தி வச்சிருந்தாரா? ராஜாவுக்கான எந்த அடையாளம் இல்லை. இவர் தாழ்மையின் ராஜா, ஒரு எளிமையின் ராஜா. இவர் தாழ்மையின் ராஜாவா இருக்கிறபடினால ஒரு தாழ்மையுள்ள ஒரு மிருகத்தை செலக்ட் பண்றாரு. தாழ்மையுள்ள ஒரு மிருகத்தை செலக்ட் பண்றாரு. அதுவா நிதானமா பொறுமையா போகும். நிதானமா. ஆமா, குதிரை வேக வேகமா ஓடும். குதிரை அது சில வேகமா ஓடுறதுக்கு தான் குதிரை. ரொம்ப பொறுமையா நிதானமா நீண்ட பயணத்திற்கு கழுதையே சிறந்தது. கழுதையே ஒரு பொறுமையின் தாழ்மையினுடைய அடையாளமா இருக்கிற கழுதையை ஆண்டவரை செலக்ட் பண்றார். ஏன்னா அவர் தாழ்மையின் ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை பார்த்து ரசிக்கிறது என்ன தெரியுமா? உன்னில் இருக்கிற தாழ்மை. ஹல்லேலூயா. உன்னை அவர் செலக்ட் பண்றது எது தெரியுமா? உன்னில் இருக்கிற தாழ்மை. ஹல்லேலூயா. உன்னில் இருக்கிற தாழ்மையை தேவன் விரும்புகிறார். உன்னை யாரும் செலக்ட் பண்ண தேவையில்லைங்க, கர்த்தர் உன்னை செலக்ட் பண்ணிட்டு. ஹல்லேலூயா. உலகமே வெறுத்தாலும் கர்த்தர் செலக்ட் பண்ற ஒரு இடத்துல ஒரு தாழ்மை. கர்த்தர் உன்னை செலக்ட் பண்ணிட்டாருன்னா எல்லாரும் அப்புறம் உங்களை செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிடாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பார்வையின் மேல் பட்டு அவர் இது எனக்கு வேண்டும் என்று சொல்லிவிட்டால் எல்லாரும் பார்வையும் மேல வந்துடும். ஹல்லேலூயா. இயேசு அதன் மேல் அமர்ந்து போகும் பொழுது இயேசுக்கு வேண்டிய எல்லா கனத்தையும் அந்த கழுதைக்கும் கொடுக்கப்படுகிறது. இயேசுவால நீ தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டால் உன்னை திரும்பி பார்க்காதவன் திரும்பி பார்ப்பான். உன்னை வெறுத்தவன் நேசிக்க ஆரம்பிச்சிருவான். உன்னை கேவலமா பார்த்தவனை உயரவ பார்க்க வச்சிருவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. உன்னை செலக்ட் பண்ணும் காரியம் என்ன? தாழ்மையின் ராஜா. அவருக்கு தேவை ஒரு தாழ்மை உள்ளவன். ஹல்லேலூயா. உன்னில் இருக்க தாழ்மையை, இந்த தாழ்மை இந்த உலகம் வேற மாதிரி சொல்லலாம். உலகத்துக்கு தாழ்மை பிடிக்காது இல்லையா? சாதாரண எளிமையா பேசுறவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. எங்க ஊர்ல 4 ஏக்கரா லேண்ட் இருக்குது. 4 ஏக்கரா. ஆமா, எங்க அப்பா 10 சவரம் நகை வாங்கி வச்சுக்கிறாரு. நான் இதை படிச்சுக்கிறேன், இதெல்லாம் சொன்னேன். பெரிய ஆள் போல இருக்குது இவரு. பெரிய ஆள் இருக்கு. எங்க அப்பா 10 பைசா சேர்த்து வைக்கல, என்னை படிக்கவும் வைக்கல. பல்லு வேற நீட்டாகுது, கண்ணு வேற முட்டை முட்டியாகுது, பார்க்கறதுக்கு சகிக்கல. இதெல்லாம் ஒருத்தர்கிட்ட சொல்லுன்னு வச்சுக்க,
இவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்கூடாது. ஒன்றுமே 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. சொல்கிறது எல்லாமே நெய்யா பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. நான் ஆண்டவருக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை ஆண்டவர்னு, நீ தான்ப்பா எனக்கு வேணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே என்கிட்ட திறமை இல்லை, ஆற்றல் இல்லை, படிப்பு இல்லை, ஒன்றுமே இல்லை தகப்பனே. இந்த உலகம் விரும்பத்தக்கதான காரியங்கள் என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை. நீராம் பெரியவர். ஹல்லேலூயா. இதாங்க தாழ்மை. ஹல்லேலூயா. உமக்கு முன்பாக என்னுடைய திறமையோ ஆற்றலோ ஒண்ணுமே இல்லை தகப்பனே. அதுதான் தாழ்மை. ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவனை தேவன் தேர்ந்தெடுக்கிறார். தாழ்மை உள்ளவனை தேவன் தேர்ந்தெடுக்கிறார். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 11ஆம் அதிகாரம் 29வது வசனம் வாசிக்கலாம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். அவர் சாந்தமுள்ள தெய்வம். ஹல்லேலூயா. அல்லேலூயா. அவர் சாந்தமுள்ள ஒரு தேவன். லூக்கா 1ஆம் அதிகாரம் 48வது வசனம். அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். ஹலோ, கவனிங்க. அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். உங்ககிட்ட இருக்கிற எதையும் அவர் பார்க்கறது இல்லப்பா. இந்த உலகம் பார்க்கிற பெருசான காரியங்களை அவர் பார்க்கல. உலகம் பார்க்காத ஒண்ணு உங்ககிட்ட அவர் பார்க்கிறாரு. அதுதான் தாழ்மையை அவர் நோக்கி பார்க்கிறாரா? ஹலோ, விளங்குதா? விளங்கிடுச்சா? விளங்கி போயிடுச்சா? சிலருக்கு விளங்கிடும், சிலருக்கு விளங்கி போயிடும். விளங்கும், அப்படியே விளங்கி போயிடும். விளங்கி அப்படி போயிடும். விளங்கி இருக்கணும். விளங்கி உள்ள இருக்கணும், தங்கணும். தாழ்மையை பார்க்கிறார். ஹல்லேலூயா. உன்னில் உள்ள தாழ்மையை என் தேவன் கண்ணோக்கி பார்க்கிறார். ஆண்டவரை பார்வையை உங்க பக்கம் திருப்புங்க. ஹலோ, தேவனுடைய பார்வையை உங்க பக்கம் திருப்புங்க. பெருமை உள்ளவனை அவர் அருவருக்கிறார். தாழ்மை உள்ளவன் கண்ணோக்கி பார்க்கிறார். பாருங்க, இதெல்லாம் புரிஞ்சு நம்ம வாழ ஆரம்பிச்சோன்னா அவர் நம்மளே பார்க்க ஆரம்பிச்சிடுவார். ஹல்லேலூயா. அவர் பார்வை எப்போதும் நம்ம மேலே இருக்கும். எப்போதும் மேலே இருக்கும். லூக்கா 1 அதில் 52 வாசிக்கலாம். பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி. பலவான் யாரு? நான் பெரிய ஆளு, எனக்கு இது இருக்கு, அது தெரியும், இப்படி இருக்கு, அப்படி இருக்கு. பலவான்களை ஆசனங்களின் தள்ளி. ஆமா, கிளம்புப்பா நீ போட்டோம். தாழ்மையானவர்களை உயர்த்தினார். தாழ்மையானவர்களை உயர்த்தினார். ஹல்லேலூயா. தாழ்மையானவர்களை உயர்த்தினார். இந்த ஒரு கழுதை ஒரு தாழ்மைக்கு அடையாளன்னு ஒரு உதாரணத்தை கொடுத்துட்டு இன்னும் சீக்கிரம் முடிக்கலாம். எடுத்து வாசிக்கலாம். என்னாகும் புத்தகத்தில் 22ஆம் அதிகாரத்தில் 23லிருந்து சில வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தருடைய தூதனானவன் உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்துக்கொண்டு வழியிலே நிற்கிறதை கழுதையை கண்டு வழியை விட்டு வயலிலே விலகி போயிற்று. கழுதையை வழியில் திருப்ப பிழையாம் அதை அடித்தான். அந்த கழுதையை அடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் இருபுறத்திலும் சுவர் வைத்திருந்த திராட்சை தோட்டத்தின் பாதையிலே போய் நின்றார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு இந்த கழுதை கண்டு சுவர் ஓரமாய் ஒதுங்கி பிழையாமின் காலை சுவரோடு நெருக்கிற்று. திரும்பவும் அதை அடித்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அப்புறம் போய் வலதுபுறம் இடதுபுறம் விலக வழியில்லாத இடுக்கமான இடத்திலே நின்றார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு பீலையாமின் கீழ் படுத்துக் கொண்டது. பீலையாம் கோபம் மூண்டவனாக கழுதையை தடியினாலே அடித்தான். உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். அந்த உலகத்துல எங்கும் கேட்காத ஒரு வார்த்தை, கழுதையுடைய வார்த்தை
திறந்தார் அப்படின்ற எங்கேயும் நீங்க கேட்க முடியாது. இங்கே தான் படிக்க முடியும். கழுதுடைய வார்த்தையை திறந்தார். கழுதை என்ன பேசிட்டு இருக்கு? அது பிலேயாமை பார்த்து, அது பிழையாமை பார்த்து, நீர் என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி இப்போது நீ 3 தரம் என்னை அடிக்கும்படிக்கு நான் உமக்கு என்ன செய்தேன் நான் என்றது உனக்கு என்ன தவற செய்து விட்டேன் என்றது. ஆ. அப்பொழுது பீலையாம் அப்போது பிழையாம் கழுதையை பார்த்து, கழுதையை பார்த்து, நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய். நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய். என் கையில் ஒரு பட்டயம் மாத்திரம் இருந்தால் என் கையில் ஒரு பட்டயம் மாத்திரம் இருந்தால் இப்பொழுதே உன்னை கொன்று போடுவேன் என்றான். இப்போது நான் உன்னை கொன்று போடுவேன் என்றான். கழுதை பிழையாமை நோக்கி, கழுதை பிழையாமை நோக்கி, நீர் என்னை கை கொண்ட காலம் முதல், நீர் என்னை, ரொம்ப கவனிக்கணும், நீர், கழுதை பேசுகிறது, நீர் என்னை கை கொண்ட காலம் முதல், கை கொண்ட காலம் முதல், இந்நாள் வரைக்கும், இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா, நீ ஏறின கழுதை நான் அல்லவா, இப்படி உமக்கு எப்பதாகிலும், இப்படி உமக்கு எப்போதாகிலும் நான் செய்தது உண்டா செய்தது உண்டா என்றது. அதற்கு அவன் இல்லை என்றான். இல்லை என்றான். அப்பொழுது கர்த்தர் பீலையாமின் கண்களை திறந்தார். பீலையாமினுடைய கண்களை திறந்தார். கண்களை திறந்தார். அதாவது பீலையாம் ஒரு தீர்க்கதரிசி. அவனை ஒரு பாலாக் என்ற ராஜா அழைத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமான தீர்க்க தரிசனம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அழைக்கிறான். அதற்கான உனக்கான எல்லா வெகுமானங்களை கொடுக்குற, நீ மட்டும் என்ன பண்ண, வாயை திறந்து அவங்கள சபிச்சு விட்டுரு போதும் அப்படின்னு அழைக்கிறான். ஆண்டவர் அனுமதி கொடுக்கல. அவனும் திரும்ப திரும்ப அழைத்து கொண்டு வருகிறான். இவனும் தடுத்து வரான். கடைசியில் போறான். அவன் சொல்ல, நான் சொல்றது மட்டும் சொல்லணும்னு ஆண்டவர் அனுப்புகிறார். அதில் ஆண்டவருக்கு எந்தவித பிரியமும் இல்லை. அப்படி போய்கொண்டு இருக்கும்போது அந்த கழுதையின் மேலே, அந்த கழுதை முன்னாடி போக முடியாது. அந்த வழியில் ஒரு தெய்வ புதர் நின்று கொண்டு இருக்கிறான். இந்த தீர்க்கதரிசிக்கு கண்ணு தெரியல. கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமா போகும்போது கண்ணு தெரியாதுங்க. ஹலோ, கர்த்தருடைய வார்த்தையை நம்ம மீறி நடக்கும்போது கண்ணு தெரியாது. சில நேரத்தில் பாங்க தெய்வ தூதரை நிற்கிறத தீர்க்கதரிசிக்கு கண்ணு தெரியல, கழுதைக்கு கண்ணு தெரியுது. கழுதைக்கு எவ்வளவு பெரிய விஷயம் இல்லை. சில நேரத்தில் கழுதை கண்ணு திறந்துடாரு. தேவ பிள்ளைகளுடைய கண்ணு திறக்கிறது தான் பெரிய விஷயமா இருக்குது. பெரிய ஆமா, கண்ணு திறந்து அது ஒன்று சொல்லுது பாருங்க, நீ ஏறி இருந்த நாட்கள் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா. அது சொல்லுது. அதோட உண்மையை பாருங்க. ஹலோ, நீ எப்போ கூப்பிட்டாலும் நான் எழுந்து வந்தேனே, எங்கே கூப்பிட்டாலும் நான் வந்தேனே. எனக்கு உடம்பு வலி, கை கால் வலி, தலைவலி, வயிற்று வலி, இன்னும் என்னென்ன வலி வந்தாலும் நீ கூப்பிட்டான்னு உன்னை தூக்கிட்டு நான் நடந்தேனே. என்னைக்காவது மறுப்பு தெரிவிச்சேனா? தாழ்மை, உண்மை. ஹலோ, ஒரு தவறான எஜமானுக்கு ஒரு கழுதை இவ்வளவு உண்மையா இருக்குமானால், ஹலோ, தவறான பாதையில் போகிற அந்த எஜமானுக்கு இந்த கழுதை எவ்வளவு உண்மையா இருக்குமே. ஆனால் ஒரு உண்மையுள்ள எஜமான், ஹல்லேலூயா, ஒரு தாழ்மையுள்ள ஒரு எஜமான், ஒரு உண்மையுள்ள எஜமானுக்கு நீங்க எப்படி இருக்கீங்க? ஆண்டவரே, நீ எனக்கு கரம் பிடித்த நாள் முதல், நீங்க சொல்ல முடியுமா? கழுதை போல அந்த கழுதை சொல்லுது, என் மேலே ஏறின நாள் முதல்ல உனக்கு எப்பாவது நான் தகராறு பண்ணியிருக்கேன், எப்பாவது ஏறாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். என் உடம்பு வலித்தாலும் கூட நான் உன்னை சுமந்து வந்தேனே, எங்காவது நான் உனக்கு தகராறு பண்ணியிருக்கிறேன், வரமாட்டேன்னு சொல்லியிருக்கிறேன்னா? என் முன்னாடி போக முடியாத வழிக்கு ஒரு தூதன் நின்று கொண்டு இருக்கிறான். நான் எப்படி போக முடியும்? உண்மை இல்லாத, தாழ்மை இல்லாத ஒரு எஜமானுக்கு ஒரு தாழ்மையுள்ள ஒரு கழுதை. நம்முடைய எஜமானன் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. அவர் நீதி உள்ளவர், அவர் தாழ்மை உள்ளவர். நீங்க சொல்ல முடியுமா? ஆண்டவரே, என்னைக்கு என் கரத்தை பிடிச்சிங்களோ அன்னிலிருந்து உனக்கு உண்மையா இருக்கிறேன், நீங்க சொல்றதை தான் செய்கிறேன். ஒரு நாள் கூட உங்க வார்த்தை நான் மீறி நடந்ததில்லை. என்னால் முடியா கட்டி கூட நீங்க ஜெபம் பண்ணுன்னு உணர்த்தும் போது எழுந்து ஜெபித்து இருக்கிறேன். நீ அங்க போய் ஊழியத்தை செய்யும் போது நான் செஞ்சிருக்கிறேன். நீங்க சொல்ல முடியுமா? ஹலோ, கையில காசு இல்லைங்க, ஆட்டோக்கு சர்ச்சுக்கு வரல, சர்ச்சுக்கு
30 மைல் தூரம் இயேசு ஒவ்வொரு நாள் நடந்தாருங்க 3.5 வருஷம். வந்து உங்களுக்காக இந்த உலகத்தில் நடந்து, உங்களுக்காக மரிச்சு ரத்தம் சிந்தி இலவசமாய் ரட்சிப்பை உங்க கையில கொடுத்துட்டு போயிருக்கிறார். அவருக்கான உங்கள் உண்மை என்ன? உங்கள் தாழ்மை என்ன? தாழ்மையை ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார். உங்கள் தாழ்மையே கண்ணோக்கி பார்க்கிறார். நம்ம எஜமான் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. உன்னுடைய கிரியைக்கு தக்க பலனை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. உடம்பு முடியலன்னா வாப்பான்னு சொல்ல மாட்டாரு. நீ சொல்றதுக்கு முன்னாடியே உடம்பு முடியலன்னு அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆனா அந்த எஜமான் உடம்பு முடியுதே இல்லையா, கழுதையை அடிச்சுட்டு இருக்கான். கழுதைய ஆமா, அவன் கூப்பிடும் போது வந்து ஆகணும். இந்த எஜமான் ஹல்லேலூயா நல்ல எஜமான், நம்மை புரிந்து அறிந்து இருக்கிற ஒரு தெய்வம். இந்த உண்மையுள்ள எஜமானுக்கு நீங்க எவ்வளவு தாழ்மையும் உண்மையா இருக்கீங்க. அவர் உணர்த்தும் போதெல்லாம் சவுலை போல நான் என்ன செய்ய நீ சித்தமா இருக்கிறேன், நான் என்ன செய்ய நீர் சித்தமா இருக்கிறேன். ஆண்டவர் பேசும்போதெல்லாம் சட்டன் எடுக்கிற அவர் முடிவு. எவ்வளவு நாள் ஆண்டவருக்கு விரோதமான காரியம் செஞ்சிருக்கிறான். ஆண்டவர் பேசின அத்த நிமிஷத்துல நான் என்ன செய்ய நீர் சித்தமா இருக்கின்றான். ஹல்லேலூயா. அதெல்லாம் போட்ட விடு, கதை பழைய கதை முடிஞ்சு போச்சு. இது வரைக்கும் பண்ணதெல்லாம் தப்பு ஒரு நொடியில புரிஞ்சுக்கிட்டான் பாருங்க. அடுத்த நிமிஷம் அவன் சொல்றான், ஆண்டவர் நான் என்ன செய்யணும். அன்னிலிருந்து ஆண்டவருக்கு அப்படியே முற்றிலும் தன்னை அர்ப்பணித்து வாழ ஆரம்பிச்சிட்டான். தாழ்மையுள்ள கழுதை. ஹல்லேலூயா. தாழ்மையுள்ள ராஜா உன்மேல் வந்து அமர வேண்டும் என்றால் உனக்குள்ள ஒரு தாழ்மை வேண்டும். ஹல்லேலூயா. அவர் தாழ்மை உள்ளவர்களை ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறாரா, கண்ணோக்கி பார்க்கிறாரா. இந்த கழுதை வந்து இயேசுக்காக பிறந்த கழுதை. எத்தனை பேர் நான் சொல்றது ஒத்துக்கிறீங்க? ஹல்லேலூயா. உலகத்தில் 1000 கழுதைகள் இருந்திருக்கலாம் அந்த காலத்துல. அதே எருசலேம் தேசத்துல அநேக கழுதைகள் இருந்திருக்கலாம். இது இயேசுவுக்காய் பிறந்த கழுதை. ஹல்லேலூயா. நீங்க சொல்ல முடியுமா, இயேசுவுக்காக அந்த உலகத்துல பிறந்த? ஹல்லேலூயா. என் ஒரு வாழ்க்கை இந்த இயேசுவுக்காய் வாழ்வதற்காக நான் பிறந்திருக்கிறேன் என்ற சத்தியத்தை எத்தனை பேர் புரிந்து கொண்டு இருக்கீங்க? ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறது ஆசைப்படல ஒண்ணுமே இல்லைங்க, அற்ப காரியம். அது அது அடைஞ்சு பாருங்களேன், ஒன்னே இருக்காது. கடைசியில் வீடு கட்டணும் ஆசை, வீடு கட்டினா அது ஒண்ணுமே இல்லை, அவ்வளோ சப்புன்னு ஆயிடும். பெரிய சம்பளம் வாங்கினோம், அது வாங்கின அப்புறம் அது ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிடும். இப்படி நம்ம பார்க்குற காரியங்கள் பெருசா இருக்கும், அது அடைஞ்ச பிறகு பார்த்தா ஒண்ணுமே இல்லைப்பா. இல்லையா? வாலிபத்தில் கல்யாணம் கல்யாணம் அப்படியே அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் பொண்ணு இருக்கணும், கல்யாணம் போட்டு சப்புன்னு ஆயிடும். ஆடப்போடா இதுக்காட இவ்வளோ இல்லையா? கரெக்டு தானே சொல்றது? கல்யாணம் ஆனவங்களுக்கு தெரியும். கல்யாணம் ஆமா, அதுக்கு முன்னாடி அப்படியே எதிர்பார்க்க கோட்டெல்லாம் கட்டுறது பெரிய. கல்யாணம் ஆன பிறகுதான் தெரியும் இதுக்காக இவ்வளவு நம்ம பாடுபட்டோம், இதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டோம். அதோட மேலானது. ஹல்லேலூயா. என் தேவனுக்காய் வாழ்வது. ஹல்லேலூயா. என் தெய்வத்தை இந்த உலகத்திலே நான் பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை, இந்த இயேசுவை சுமந்து செல்கிற வாழ்க்கை, இயேசுவுக்கு கிடைக்கிற கணத்தை எனக்கு கொடுக்கிற இந்த வாழ்க்கை மேலான வாழ்க்கை. இதற்காக தான் நான் பிறந்திருக்கிறேன்னு கழுதுக்கு தெரிஞ்சிருக்கா இல்லையா? நம் மனசுக்கு தான் தெரியுது, ரொம்ப கஷ்டம். ஹல்லேலூயா. பரலோகத்துல பிதாவின் சித்தம் செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. பரலோகத்துக்கு எல்லாம் தேவதூதர்களும் பிதாவின் சித்தம் செய்யறது எளிதா இருக்கிறது. இந்த பூமியில பிதாவின் சித்தத்தை புரிந்து கொள்வதற்கு மனிதனுக்கு கஷ்டமா இருக்கு. புரிஞ்சாதானே செயல்பட முடியும். எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அது வார்த்தை கேட்டா தானே. அது உட்காந்து கேட்கறது நேரம் இல்லை. அந்த 1 மணி நேரம் செய்தியில எவ்வளவு நேரம் எங்கெங்க போயிட்டு வந்தீங்கன்னு தெரியாது. ஒருத்தர் பீச்சுக்கு போயிட்டு வந்திருப்பாரு, ஒருத்தர் வீட்டுக்கு போயிட்டு வந்திருப்பாரு, ஒருத்தர் காய்கறி கடைக்கு போயிட்டு வந்திருப்பாரு, ஒருத்தர் சிக்கன் கடைக்கு போயிட்டு வந்திருப்பாரு, ஒருத்தர் ஆபீஸ்க்கு போயிட்டு வந்திருப்பாரு. டக்கு டக்குன்னு வந்து போயிட்டு வந்துருவாங்க. பரலோகத்துல பிதாவின் சித்தம் செய்யப்படுகிறதுனா வாய் திறந்த அத்தனை நிமிஷம் செஞ்சிருவாங்க. டக்குன்னு நடந்துடும். ரெடியா இருக்கிறாங்க அவங்க. அவர் என்ன பேசுவார் என்று கேட்க தயாரா இருக்கிறாங்க. நம்ம கேட்க தயாரா இல்லை, கேட்க தயாரா இல்லை. இயேசுவுக்காய் பிறந்த கழுதை, இயேசுவுக்காய் அந்த கழுதைக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நானு எப்படி தெரியுமா?
இவர் மீனை தூண்டில போடணும்னா மீன்களெல்லாம் வந்து காசு எடுத்துன்னு வருதில்ல. அப்போ கடலில் இருக்கிற மீனுக்கு இயேசு பேசின வார்த்தை தெரியுதுன்னா இந்த கழுதைக்கு தெரிஞ்சிருக்கும். ஹல்லேலூயா. நான் இயேசு சுமக்க பிறந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசுக்காகவே காத்திருந்த கழுதை. ஹலோ, அவரை மாத்திரம் தான் நான் ஏத்துவேன். அவருக்கு தான் ஒரு பிறப்பு. கண்டதெல்லாம் என் மேல ஏத்தி கொள்ள மாட்டேன். நான் மூட்டையை சுமக்க பிறந்த கழுதை அல்ல. அழுக்கு மூட்டைகளை சுமக்கிற கழுதை அல்ல. பரலோகத்தின் தேவனாகிய ராஜாதி ராஜாவை சுமக்க பிறந்த ஒரு கழுதை. பாவ பாரங்களை சுமந்து கொண்டு வாழ பிறக்க வந்த கழுதை அல்ல. இயேசுவை சுமக்க வந்த கழுதை. ஹல்லேலூயா. இயேசுக்காக சுமக்க பிறந்த கழுதை. வெயிட் பண்ணுது, காத்து இருக்குது. ஹலோ, இயேசு என் மேல ஏற வரைக்கும் எத்தையும் ஏத்தாம பண்ணுது, வெயிட் பண்ணி இருக்கிறது. இயேசு மட்டும் தான் ஏத்துவேன். ஹல்லேலூயா. கண்டதை ஏத்திக்க மாட்டேன். கண்டதை பார்த்து கண்டதை ஏத்து மைண்டில் போட்டு அதை யோசித்து மூளை கெட்டு உடம்பு கெட்டு எல்லாம் கெட்டு இவைகளை சுமக்க என் பாரத்தை இன்னும் பாரமாக்குகிற அந்த சுமைகளை சுமக்க பிறந்தவன் அல்ல. நான் நினைக்கிறேன் அந்த கழுதைக்கு இயேசு மிக பஞ்சு மெத்த மாதிரி இருந்து வருவாங்க. ஹல்லேலூயா. என் நுகம் இலகுவா இருக்கிறது அவர் சொன்னார். அவர் தச்சனா இருக்கும்போது அவர் செஞ்ச முக்கியமான சில விஷயத்துல மாடுகளுக்கு கழுத்துல வைக்கிற அந்த ஒரு உருட்டு கட்ட மாதிரி இருக்கும். அந்த 2 மாடுகள் மேல வைத்து தான் அதை இழுத்து கொண்டு போவாங்க. நுகம் அது பேரு. அவர் தச்சனா இருக்கிறபடியில் அந்த நுகத்தை அவர் செய்வாரா? மாடுகளுக்கு வலிக்க கூடாது என்று. என்னது? மாடுகளுக்கு வலிக்க கூடாது என்று அங்கு இருக்கிற மரங்களிலே மிகவும், அதாவது வெயிட் குறைஞ்ச, எடை குறைந்த, அதுக்கு வலி ஏற்படாதவருக்கு அந்த மரத்தினாலே அதனுடைய நுகத்தை செய்வாராம். அதை மாடுகளுக்கு வலிக்க கூடாதுன்னு நினைக்கிற ஆண்டவர் உனக்கு வலிக்கணும்னு நினைப்பாரா? நீ அழுதுன்னு உட்காந்துருன்னு நினைப்பாரா? நீ புலம்பு கதறணும்னு நினைப்பாரா? உனக்கு வலிக்கணும்னு நினைப்பாரா? அந்த கழுதற்கு வலிச்சுக்குன்னு நினைக்கிறீங்களா? ஹலோ, சுகமான சுமை. ஹல்லேலூயா. உலகத்தின் எல்லா சுமைகளும் பாரமான சுமை. இயேசுவை சுமக்கிறது ஒரு லகுவான இன்பமான ஒரு சுமை. ஹல்லேலூயா. இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு சுமை. இது சமாதானத்தின் சுமை. எத்தனை பேர் இயேசு சுமக்க ஆயத்தமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. இயேசுவுக்காய் முன்குறிக்கப்பட்ட ஒரு கழுதை. ஹல்லேலூயா. நீங்க எல்லாரும் இயேசுவுக்காய் முன்குறிக்கப்பட்டிருக்கீங்க. ஹல்லேலூயா. எங்கள் தாயின் வயிற்றிலே உருவாகும் முன்னே உங்களை என் தேவன் அறிந்து முன்குறித்திருக்கிறார். இது எனக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். நீங்கள் எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிற இயேசு சொல்ல, நீ எனக்கு வேண்டும், நீ எனக்கு வேண்டும். கட்ட அழுக்கமா சொல்லுங்க. என்னப்பா எங்க அவுத்திருப்ப? இது ஆண்டவருக்கு வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்கு வேண்டும். நீங்க யார் கையில கொடுக்க போறீங்க உங்க வாழ்க்கைய? ஹலோ, உங்க வாழ்க்கை ஆண்டவருக்கு வேண்டுமா? அவர் கையில கொடுங்க. இந்த கழுதை மேலே இயேசு அமருவதற்கு அமர போறாருன்னு இந்த கழுதைக்கு விலை உயர்ந்த வஸ்திரங்களாலும் கழுதை மேலே போடுறாங்க. ஏன் ராஜா உட்காரல, இஸ்ரவேலின் ராஜா அமர போறாரு என்று அந்த கழுதைக்கு வரவேற்பு பாருங்களேன். ரொம்ப சிறப்பான உடையெல்லாம் அந்த கழுதை மேலே போட்டு அது மேலே இயேசுவை உட்கார வைக்கிறாங்க. முன் நடப்பாரம் பின் நடப்பாரம் ஒரு பக்கம் ஆர்ப்பரித்து ஆண்டவரை துதித்து பாடுறாங்க. மரக்கிளைகளை வெட்டி முன்னாடி போடுறாங்க, வஸ்திரங்களை முன்னாடி போடுறாங்க, வரவேற்கிறாங்க. இயேசு சுமக்கிற கழுதையாய் நீ மாறினால் இயேசுக்கு கொடுக்கிற எல்லா கணத்தையும் உனக்கு கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. இயேசுக்கு கொடுக்கிற வரவேற்பு உனக்கு கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. நீ ஒரு பதவியில இருந்தா வரவேற்பு கொடுப்பாங்க. ஆனா பதவி காலம் கடைசி வரைக்கும் இருக்காது இல்லையா? ஒரு முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும் எல்லாம் போலீஸ் பாதுகாப்பு வரவேற்பு எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா?
பல முதலமைச்சர் சொல்கிறாங்க, கையில் ₹1 கூட இல்லாமல் செத்தாங்கப்பா கடைசி காலத்துன்னு. அந்த பதிவெல்லாம் போய் எல்லாம் போயிடுச்சு. கட்சியில் அவங்க ஒன்றுமே எடுத்து வைக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க அவங்க அக்கௌண்ட்டில் கூட ரொம்ப குறைஞ்ச காசு தான் வச்சுட்டு அவங்க கடைசி காலத்தில் அவங்க அப்படி கஷ்டப்பட்டு மறிச்சாங்கன்னு நிறைய சரித்திரங்கள் சொல்லுது. நிறைய. அப்போ அந்த பதவியில் இருக்கும்போது அவர் தேடி ஒரு கூட்டமும் பதவியும் அவர் அதிகாரமும் எல்லாமே இருந்தது. அந்த பதவி போன பேர் நிரந்தரமில்லாத ஒரு பதவி, நிரந்தரமில்லாத ஒரு அழகு, நிரந்தரமில்லாத காரியங்கள் மேலே இதுதான் எனக்கு பெருசு நினைக்காத விட்டுட்டு என் இயேசுவே நிரந்தரமானவர். ஹல்லேலூயா. அவரே நிலையானவர். அவர் கொடுக்கிற சமாதானம் நிலையானது, அவர் கொடுக்கிற சந்தோஷம் நிலையானது, அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் நிலையானது, அவர் கொடுக்கிற அனைத்து நிலையானது. அவர் நிரந்தரமற்றது கொடுக்கிற தேவன் அல்ல. அவர் நிரந்தரமாய் இருக்கிறபடினாலே அவர் கொடுக்கிறதெல்லாம் நிரந்தரமானதை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நிரந்தரமானவரை தேடும்போது நமக்கு எல்லாம் நிரந்தரமாகிறது. 3 காரியத்தை சொன்னேன். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? தீர்க்க தரிசன நிறைவேறுதல். ஹல்லேலூயா. உங்களை பற்றிய தீர்க்க தரிசன வார்த்தை இந்த வேதத்தில் இருக்கிறது. அது உங்கள் வாழ்க்கை பற்றி சொல்லுகிறது. உனக்கு வியாதி சுகமாகமா ஆகாதான் வேதம் சொல்லுகிறது. நீ எடுத்த காரியத்தில் ஜெயம் பெறுவியா பெருமாட்டா வேதம் சொல்லுகிறது. உனக்கு ஒரு சொந்த வீடு கிடைக்குமா கிடைக்காத வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நீ எப்படி வாழ்வேன்னு இந்த வேதம் சொல்லுகிறது. உங்கள் சரித்திரத்தை படிங்க, அது தீர்க்க தரிசனம். அது மாத்திரமல்ல, அந்த வசனத்தோட இசைந்த விசுவாச அடிகளை எடுத்து வைக்கணும். ஹல்லேலூயா. அதை புரிந்து கொண்டு அதை காத்திருந்து நடக்கும் பொழுது நம்முடைய சரித்திரம் நிறைவேறும். சரித்திரம் நிறைவேறும். இரண்டாவது ஓசன்னா. ஓசன்னா என்ன ரட்சிங்க. உண்மையான ஓசன்னா சொல்லணும். கூட்டத்தோடு கூட்டமா. சில சொல்லுவாங்க, நான் ஏப்டிக்கு போறேங்க, நான் ஏசிய போறேங்க, சாம் சுந்தரையா சர்ச்சுக்கு போறேன். இன்னும் அந்த சர்ச்சுக்கு போட்டா இவங்க இன்னும் சைட்டா பரலுக்கு போறவங்க நினைப்பேன். ஒரு சபைக்கு போடுறதுனால அங்க இருக்கிற அந்த எல்லாரோட எல்லாமே சரியாயிடும் சொல்ல முடியாது. ஆனா அங்க நிறைய பேர் போறதுல உடனே நான் அங்க போறேன், நான் அவர்கிட்ட ஞானஸ்தானம் எடுத்தேன், எவருக்கிட்டனா ஞானஸ்தானம் எடு, எந்த சபைக்குன்னா போ. கர்த்தரும் கர்த்தருடைய வேத வசனமும் உனக்கு முக்கியமா தெரிய விட்டால், அந்த வார்த்தை உனக்கு விளங்க விட்டால் கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கையாயிரும். ஹல்லேலூயா. அந்த சபையில போட்டா பரலோகம் போயிடுவேன். இங்க மூட நம்பிக்கை கிடையாது. ஹலோ. ஆண்டவரிடத்துல இங்க உக்காந்துட்டா சரியாடும், அவர் கை வச்சா சரியாடும், இதெல்லாம் நினைச்சுங்க. இதெல்லாம் ஒரு விதமான ஒரு நம்பிக்கையை வளர்த்து விட்டுட்டாங்க. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குன்னா நிரந்தர விடுதலை. ஹல்லேலூயா. அதெல்லாம் இல்லையான்னு கேட்டால் அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் இருக்கு. கை வச்ச சுகம் கிடைக்கலாம். ஆனால் அதை எதிர்பார்த்து வாழற வாழ்க்கை ஆவிக்கு நிலையில உயர்ந்த வாழ்க்கை இல்லை. அது ஆரம்ப வாழ்க்கை. ஆரம்ப இல்லையா? ஆரம்ப காலத்துல ஊழியக்காரர்கிட்ட போய் சொல்றோம், அவங்க ஜெபிக்க சொல்ல அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஜெபிக்கவும் தெரியாது, கர்த்தர் இருக்கிறாரா இல்லைன்னு கூட தெரியாது. கர்த்தரையே நமக்குள்ள இருந்து தான் பார்ப்பாங்க. ஒரு ஊழியக்காரன் மூலமா தான் கர்த்தரை அவங்க பார்க்க முடியும். அதனால அவங்களுக்கு நாமே கடவுளா மாதிரி தெரிவாங்க. அதனால அவங்க நம்ம கிட்ட ஐயா ஜெபம் பண்ணுங்க ஐயா, இப்படியா அப்படியான்னுவாங்க. நம்மளும் ஜெபம் பண்ணணும். சிலர் தேங்காய் பாட்டில் எடுத்து வந்து கொடுக்குறாங்க, அதையும் ஜெபம் பண்ணி கொடுக்குறோம் இல்லையா? அவங்ககிட்ட தேவையான பாட்டிலோட வார்த்தை தான் முக்கியம்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கு தெரியாது. அவங்க விசுவாசம் அது. அதனால சரி அப்படி அவங்களுக்கு நன்மை நடக்கட்டும்னு செய்து கொடுக்குறோம் இல்லையா? தேங்காய் பெருசா வார்த்தை பெருசா? ஹல்லேலூயா. அதை போதிக்கணுமா தேங்காய் பாட்டில போதிக்கணுமா? இல்லை. சிலர் செய்கிறாங்க, சிலர் எதை பார்த்து கற்றுக்கிறாங்க. சரி பரவாயில்ல, அவங்க சத்தியத்தை அறிய நாட்கள் வரும், அப்போ அவங்க கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிப்பாங்க இல்லையா? அப்போ இப்படியெல்லாம் இருக்குது. கர்த்தரோடு நேரடியான தொடர்புக்குள்ளாக போகக்கூடிய சத்தியங்களே நம்ம பேசணும். நீங்கள் நேரடியான ஆண்டவருடைய தொடர்பு இல்லையா? இயேசு எந்த கழுதையில ஏறி போனான்றதான் முக்கியமே தவிர, கழுதை மேல ஏறி போனா கழுதை பின்னாடி போறேன்னு, ஹலோ, உங்க மேல ஏறி வர்றாரு, அதுதான் முக்கியம். ஓ, அந்த பிரதர் போட ஏறி போறாரு, அவர் பின்னாடி நான் போறேன். உன் மேல வர்றாரா இயேசு? என் மேல அந்த இயேசு ஏறி வர்றாரு, நான் சுமந்து போகிறதான பெருமை இல்லையா? அவர் மேல இருக்கிறாருங்க இயேசு, நான் அவர் பின்னாடியே என்ன பண்றேன், கை பிடிச்சிட்டு போய் இருக்கிறேன்.
என்மேல் என் இயேசு அமர வேண்டும். ஹல்லேலூயா. அவரை நான் சுமக்கணும், அவரை நான் ருசிக்கணும், அவரை நான் அனுபவிக்கணும், அவரோட பேசணும், அவரோட நடக்கணும், அவருடைய அன்பிலே களி கூறணும். இதுதான் மேன்மையான சத்தியம். உங்களுக்கு ஆண்டவருக்கு உறவு என்ன? இயேசு சுமக்கும் கழுதையா? மூன்றாவது என்ன சொன்ன? தாழ்மை. தாழ்மையின் ராஜா. தாழ்மை உள்ளவர்களை கண்ணோக்கி பார்க்கிறார். அந்த கழுதை தன்னுடைய எஜமானுக்கு எவ்வளோ எளிமையா தாழ்மையா எல்லா சூழ்நிலையிலும் அவருக்கு சேவை செய்யுது இல்லையா? அதுக்கு சொல்ல கூட தெரியாது. இப்ப கர்த்தர் வாயை திறந்தார், பேசுது இல்லையா? அது காலில் வலி இருக்கும்போது எப்படி சொல்லியிருக்கும்? சொல்லாது இல்லையா? எஜமானுக்கு எங்கே அர்ஜென்ட்டாக போகணுமா, கால் வலி இருந்தாலும் பரவாயில்ல, அவரை சுமந்து கொண்டு தாங்கி கொண்டு அவரை தூக்கி கொண்டு போயிருக்கும் இல்லையா? அப்போல்லாம் ரொம்ப நீண்ட பிரயாணங்கள். அப்போல்லாம் பல இப்போல்லாம் வந்து அழகாக நம்ம என்ன பண்ணுறோம், ஷேர் ஆட்டை பிடிச்சி 10 ரூபா கொடுத்துட்டு வந்துடும் இல்லையா? ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு வந்துடும். வாகனம் அமைச்சிருக்கோம். அன்னைக்கு கழுதர் முக்கியமான ஒரு வாகனமாக இருந்தது. அது மெதுவாய் போகும், மெதுவாய். ஆமாம், பல மைல் தூரங்கள் இந்த கழுதர் மேலே பிரயாணம் பண்ணாங்க. அது சுமந்துக்கிண்டே போகணும். பாருங்கள் அந்த கழுதுடைய நிலைமை பாருங்கள். தனக்கு சோர்வு, வலி, பசி எது இருந்தாலும் அதுக்கு சொல்ல தெரியாது. அவனா பார்த்து ரெஸ்ட் விட்டா உண்டு, அவனா பார்த்து சோறு போட்டா உண்டு. அது வரைக்கும் சுமந்து கொண்டே போகணும். அந்த கழுதனுடைய தாழ்மையும் உண்மையும் பாருங்கள். கேட்குது, இது வரைக்கும் என் மேலே ஏறி இவ்வளோ நாட்கள் உனக்கு சேவை செஞ்சேன், எப்பாவது தகராறு பண்ணியிருக்கேனா, எப்பாவது உனக்கு மக்காறு பண்ணிக்கிறேன்னா, இப்போ ஏன் பண்ணுறேன்? என் கண்ணு முன்னாடி ஒரு தெய்வ தூதன் இருக்கிறான். அப்போ தான் அவன் கண்ணு தெரியுது, அப்போ தான் கண்ணு திறந்து பார்க்குறான். ஹலோ, நிஜமானே உனக்கு நீ எப்படி தாழ்மை உள்ளவனா இருக்கிற? எஜமான் முக்கியமா, உன் சுய முக்கியமா? எஜமானுடைய வார்த்தை முக்கியமா, உன்னுடைய வார்த்தை முக்கியமா? எஜமான் வார்த்தை முக்கியமா, யாரோ சொன்ன வார்த்தை முக்கியமா? எஜமானுடைய நோக்க நிறைவேறணுமா, உன்னுடைய நோக்கம் நிறைவேறணும்? நான் பிறந்ததே இந்த எஜமானுக்காக, இந்த எஜமான மகிமைப்படுத்த பிறந்த ஒரு வாழ்க்கை. ஹலோ, எத்தனை பேர் சொல்றீங்க? இந்த இயேசுவை வெளிப்படுத்துவதற்காக நான் பிறந்திருக்கிறேன். இயேசுவை சுமந்து அவரை இந்த உலகத்துக்கு ராஜா என்று காட்டுவதற்கு நான் பிறந்திருக்கிறேன் என்று நீங்கள் நினைத்தால் எந்த நேரத்திலும் இந்த தெய்வத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்பீங்க. ஹல்லேலூயா. நன்றி ராஜா. ஆமென். கண்களை மூடுவோம். உந்தன் ஏக்கம்